அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் திருவள்ளூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்கான நோக்கம் என்ன தகவல்? தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில இங்கே திருவள்ளூர்ல ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நிர்வாகிகளிடம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு நிலவக்கூடிய நிலையில் திருவள்ளூர் மாவட்ட அளவுல திருவள்ளூர் தனியார் மண்டபத்துல தற்போது பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது நடத்தி வருகிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி இடையே தொடர்ந்து அந்த கருத்து வேறுபாடு என்பது நிலவி வரக்கூடிய ஒரு சூழல்ல இருவரும் மாறி மாறி கட்சி நிர்வாகிகளை நீக்கம் செய்வதும் கட்சியில் சேர்ப்பதுமாக தொடர்ந்து நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் வடிவேல் ராவணன் பாமக பொதுச்செயலாளரான வடிவேல் ராவணன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ராமதாஸ் இத்தகைய நடவடிக்கையை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மறுபுறம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் திருவள்ளூர்ல ஒரு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில 10 மாவட்டங்கள்ல பொதுக்குழு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துல இன்று திருவள்ளூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் காலையிலேயே அந்த திருவள்ளூர்ல வருகை தந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாரு. அதன் பிறகாக இன்று மதியம் செங்கல்பட்டு செல்லக்கூடிய அவர் அங்கும் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறாரு. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் வருவாய் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள், வன்னியர் சங்க நிர்வாகிகள், சமூக முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் என பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 200க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமகவுக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கையை நடத்துவது, வாக்குச்சாவடி குழுக்களை அமைப்பது, கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து கூட்டம் நடத்துவதற்கு இங்கே ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாமகவை தயார்படுத்தக்கூடிய வகையில் கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில நிகழ்ச்சியில பாமக நிறுவனர் ராமதாசால கட்சியில் இருந்து விலக்கப்பட்ட பொருளாளர் திலகபாமா, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தற்போது பாமக பொதுச் செயலாளராக இந்த வடிவேல் ராவணனை ராமதாஸ் அவர்கள் நீக்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவருக்கு மாற்றாக அன்புமணி ராமதாஸ் தரப்பிலும் ஒரு நபரை நியமிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான அறிவிப்பும் இந்த கூட்டத்திற்கு பிறகாக வெளியாகும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.